என்ன எப்படி கோவச்சு ஒண்ணுல என்னால எவ்வளவு முடியுமோ அவளை அடி பிரிச்சு எடுத்துட்டேன் அவனை. ஐயோ குழந்தையை அடிப்பது சரியா தவறா? ஃப்ரெண்ட்லியா வந்து பேசணும் அப்படின்னாக்க அவங்களோட மென்டாலிட்டி என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இத்துடன் விளையாட்டு செய்திகள் நிறைவடைந்தன. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். ஸ்பெஷலான குக்கிங் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் எதுக்கு ஊத்துறது தெரியாம ஊத்திட்டு இருக்காங்க ஐயா. என்னடா நடக்குதுங்க? எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? ஆனா அந்த ரோட்டு கடை ஃப்ளேவர் வருதுல மச்சான். யாப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நான் டேஸ்ட் பண்றேன். நார பையில படுத்துறாயா என்ன? நல்லா இருக்கடா. கருப்பு ரோஜா யூடியூப் சேனல் சார்பாக எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க மக்களே? நாங்க சூப்பரா இருக்கோம். என்னடா எல்லா வீடியோவுமே வந்து ஏதாவது ஒரு இடத்துல இருந்து பேசுவோம். ஆனா இந்த வீடியோ வந்து நாங்க கிச்சன்ல இருந்து பேசுறோமே, அதனால ஏதாவது ஒரு குக்கிங் வீடியோவா இருக்குமோ. அது என்கிட்ட நீங்க குக்கிங் வீடியோ எப்பவுமே எதிர்பார்க்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் இன்னைக்கு வந்து ஸ்பெஷலான குக்கிங் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா அது நான் சொல்லுவதுக்குமே, ஏன்னா எங்க வீட்டுக்காரர் தான் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு, அது சொன்னாலே காண்டாவாரு. என்ன அப்படின்னா, நேத்துக்கு முதல் நாள் வந்து அர்ஷத் வந்து ஸ்கூல்ல இருந்து வந்தோட நேத்து வந்து அவனுக்கு சயின்ஸ் என்னமா ஆக்சுவலி வீடியோ எடுக்க போகும்போது என்னமா இப்ப நீ வெளியே வரலன்னா வீடு நாரி போகும்டா. வீடியோ எடுக்க போகும்போது ஆகி வருது. அது அப்பட மாதிரிதான் மச்சான் எப்படி தெரியல, ஏதாவது ஊருக்கு கிளம்பும் போது பாத்ரூம் வருதுட்டு ஓடுவாப்ல, அதே மாதிரிதான் சப்பாங்க. கட் பண்ணி தொலைங்க, நீங்க விட்டா முத வரைக்கும் வரீங்க. மக்களே எல்லா வேலையும் முடிச்சாச்சு, மேடமும் வேலையை முடிச்சுட்டாங்க. ஹாய் சொல்லு சப்பா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? நீங்க சாப்பிட்டீங்களா? உங்க ஹெல்த் ஓகேவா? நான் ஓ ஹெல்த் கேட்டேன். சோ என்னன்னா, ஆக்சுவலா நம்ம வீடியோஸ் வந்து ரொம்ப நாள் போடல, அது உங்களுக்கு தெரியல. ஏன்னா நாங்க எடுத்து வச்சிருந்தோம். சஃபாவோட பர்சனல் விஷயங்களை நான் ஷேர் பண்றது இல்ல, அதுக்கான ரீசன் நிறைய இருக்கு. சஃபா வந்து லாஸ்ட் வீக் ஃபுல்லா மேடம் வந்து ஐசியூல இருந்தாங்க. வந்து டைபாய்டு, அவளுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். ரொம்ப 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 மனசாலையும் சரி உடம்பாலையும் சரி ரண வேதனையெல்லாம் அனுபவிச்சாச்சு. இந்த நேரத்துல டாக்டர் வெங்கடேஷன் அவர்களுக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ் டாக்டர். சொல்லுங்க. நெபுலைசர் வந்து வீட்டுல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் அதை தாண்டி மருந்து நிறைய கொடுத்துருக்காரு சார். அதனால வந்து மேடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நாளா டைபாய்ட்ல அஃபெக்ட் ஆனா பெருசா சப்பாவை நான் எந்த இடத்துலயுமே காட்ட முடியல. ஷேர் பண்ணவுமே எனக்கு தோணல. அவளை முதல்ல கியூர் பண்ணி வீட்டு கொண்டு வந்துருவோம், அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு. உங்க வீட்டு குழந்தைங்களையுமே நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க. நம்ம கொசு தானே கடிக்குது, லைட்டான ஃபீவர் தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது வந்து நமக்கு பெருசா ஏற்படுத்தி கொடுத்துருது. அதனால ஒரு 4-5 நாள் தொடர்ந்து ஃபீவர் இருந்தா பிளட் டெஸ்ட் எடுத்துருங்க. அதுக்கு என்ன ரீசன்னா, இவளுக்கு 10 நாள் ஃபீவர் இருந்துமே நாங்க மருந்து கொடுத்து தேத்திட்டோம். அப்புறம் தான் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா வைரஸ் ஃபீவர் பாசிட்டிவ் வித் டைபாய்டு பாசிட்டிவ் ரெண்டுமே இருந்தது. எல்லாருக்குமே வந்து கிளைமேட் இப்போ உள்ள காலகட்டங்கள் எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா காத்தும் அடிக்குது, மழையும் பெய்யுது, வெயிலும் அடிக்குது. குழந்தைங்களோட ஹெல்த்துக்கு வந்து சரி இருக்காது. அப்கோர்ஸ் மினி டாக்டர் சொல்லிட்டாரு. அதனால வந்து ஆல்வேஸ் இப்ப சப்பா ஓகே. அதனாலதான் சப்பா ஐசியூல யாருமா பாத்துக்கிட்டா? வேற யார்? இன்னொரு ஆள் யாரு பாத்துக்கிட்டா? 2 பேர்னா இன்னொரு ஆள் யாரு? ஓபனா சொல்லணும். நைட்ல யாருமா பாத்துக்கிட்டா? தம்பி பொண்ணு பாத்துக்கணும் சொல்லணும். ஒரு பெருமை, பீத்த பெருமை. நைட்டு ஃபுல்லா என் புருஷன் பாத்துக்கிட்டா இருக்கேன், பகல் ஃபுல்லா எங்க அம்மா பாத்துக்கிட்டாங்க. இப்ப என்ன தெரியுமா சிரமம் ஆயிடுச்சு? ஒர்க்கு கூட போகாம பாத்துக்கிட்டு, அதை சொல்லவே இல்லையே. ஒர்க்குக்கு போகாம பாத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப என்ன ஆயிடுச்சு தெரியுமா மக்களே? எங்க அம்மா வந்து இங்க இருந்து ஆட்டோல போய் அவங்களுக்கு வந்து வயிறு வந்து அந்த ஆபரேஷன் பண்ணால வயிறு லைட்டா வீங்கிருச்சு. உமரா போயிட்டு வந்தப்போ கூட எங்க அம்மாவுக்கு வயிறு வீங்கல. இப்படி ஆயிடுச்சுன்னு எங்க அம்மா கொஞ்சம் அறந்தாங்கள ரெஸ்ட் எடுக்க அனுப்பிச்சு விட்டுருக்கேன். சோ நம்ம என்ன சொல்ல வந்தோம் அப்படிங்கறதே இந்த குட்டி பேபி வந்து மாத்தி விட்டாங்க. என்ன சொல்ல போறேன்? நானே சொல்லி வீடியோ எடுக்கா காலைல விட வீடியோ எடுக்கா. இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கா தெரியலடா சாமி. என்னன்னா, நேத்து வந்து அர்ஷத்துக்கு வந்து சயின்ஸ் எக்ஸாம் மக்களே. முந்தா நாள் சாயந்தரம் வரும்போது என்ன சொல்லிட்டான், டியூஷன் போகும்போது சயின்ஸ் புக் வந்து ஸ்கூல்ல வச்சுட்டு வந்துட்டேன். உங்களுக்கே தெரியும் அவனோட எஜுகேஷன்ல நம்ம அவ்வளோ ரிஸ்க் எடுப்போம். அவனுக்காக தான் எங்க அம்மா அறந்தாங்கில இருந்து திருச்சிக்கே வந்தாங்க. ஏன்னா இவளை பத்தி பிரச்சனை இல்ல, இவ அறந்தாங்கிலுமே நல்ல ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருந்தா. அதனால வந்து அர்ஷத்துக்காக தான் அம்மா வந்து அறந்தாங்கில இருந்து 45 வருஷம் அறந்தாங்கில இருந்து வந்து விட்டுட்டு இங்க வந்து உட்காந்துருக்காங்க. அவ்வளோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், நல்ல பையன், நல்ல குணம், நல்ல கேரக்டர், அவ்வளோ ஒரு ஒழுக்கமான குழந்தை. ஆனா இந்த படிப்பு விஷயம் தான் அப்பட மாதிரி ஆயிடுவான். எனக்கு என்ன ஆயிடுச்சு, சயின்ஸ் புக் வச்சுட்டு வந்துட்டான்னு சொன்னோன்னே எனக்கு என்ன எப்படி கோவச்சு ஒண்ணுமில்ல, என்னால எவ்வளவு முடியுமோ அவளை அடி பிரிச்சு எடுத்துட்டேன் அவனை.
ஐயோ அரைஞ்சதுல அன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கே அவனுக்கு காது வலி இருக்கு. சின்ன பிள்ளையில இருந்தே அவனை அடிச்சோம்னா அவன் காது வலி வந்துடும். காது வலி வந்ததுக்கு அப்புறம் நேத்து ஃபுல்லா ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. சின்ன சின்ன விஷயம் தான். இப்ப புக்கை வச்சுட்டு வந்துட்டா நம்ம அடிக்க மாட்டாங்க அம்மா அப்படின்றதுதான் ரெகுலரா அவன் புக்கை சில நேரங்களில் வச்சுட்டு வந்துருவான். ஏன்னா எக்ஸாம் டைம்ல புக்கை வச்சுட்டு வரக்கூடாது. அவனுக்காக தான் நம்ம டியூஷன் செலவு பண்ணிட்டு இருக்கோம். அதனால அது ஒரு பெரிய டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு எனக்கு. அதனால பயங்கரமா குழந்தைய போட்டு நான் அடிச்சுட்டேன். அவனுக்கு அது வருத்தமே இல்ல. நைட் ஏன்னா கொஞ்சம் முத்தம் கொடுத்து அதெல்லாம் ஓகே தான். பட் நம்ம எல்லாத்துலயும் எனக்கு பெரிய காமெடி ஆனா எங்க அம்மா போன் பண்ணி உன் கையை உடைக்கிறேன், நான் வந்து உன் கையை உடைக்கிறேன், உன் அப்படியே உன் முகரை பேத்துறேன், எப்படி புள்ள மேல கை வைக்கலாம் கேட்டாங்க. எனக்கு தாங்கல. நான் ஸ்கூல் படிக்கும் போது எங்க அம்மா என்ன அடிக்காத எனக்கு எங்க அப்பா தான் என்ன அடிச்சதே இல்லை. எங்க அம்மா என்னை தூக்கி போட்டு டம்மு டம்மு டம்முன்னு அடிச்சிருக்காங்க. அப்பெல்லாம் எங்க அம்மா எனக்கு புரியல. குழந்தைங்க வளரும் போது பயமே இல்லாம வளர்ந்துட்டாங்கன்னா கண்டிப்பா பின்னாடி நம்ம பயப்படுற மாதிரி அவங்க நடந்துப்பாங்க. அந்த அளவுக்கான விஷயத்த நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லவே கூடாது. குழந்தை பயந்துதான் வளரணும். படிப்பு விஷயத்துல நம்ம ஸ்ட்ரிக்டா தான் இருக்கணும். ஏன்னா நான் MBA படிச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு நான் உலகம் முழுக்க சுத்திட்டு இருக்கேன். ஒரு இங்கிலீஷ் நாலேஜ் இல்ல அப்படின்னா நமக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. நம்ம குழந்தைக்கு படிப்பு வேணும், நாலேஜ் வேணும், எல்லாமே வேணும். அதுக்காக நம்ம அடிச்சா தப்பே இல்லை அப்படின்னு போட்டு அடிச்சிட்டேங்க. முந்தா நாள்ல இருந்து என்னைய ஒருத்தர் திட்டு குழந்தையை அடிப்பது சரியா தவறா? தப்பு. கேட்டேன். சரி ஓகே மக்களே நீங்க சொல்லுங்க. இருந்தாலும் குழந்தைகள்கிட்ட வந்து அன்பா சொல்லணும். அதாவது அவங்களுக்கு வந்து தெரியற அளவுக்கு வந்து அவங்களோட நாலேஜ் அப்படியெல்லாம் இல்ல. படிப்பு விஷயத்துல கை வைக்கலாம், தப்பு கிடையாது. விளையாட்டுக்கு தான் அடிக்க கூடாது. படிப்பு விஷயம் அப்படின்றத தாண்டி மக்கள்கிட்ட அதாவது பசங்கள்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்லியா வந்து பேசணும் அப்படின்னாக்க அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றது வந்து அவங்களோட மென்டாலிட்டி என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இத்துடன் விளையாட்டு செய்திகள் நிறைவடைந்தன. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். சபா பேபி நீங்க சொல்லுங்க, ஒழுங்கா படிக்கலன்னா அடிக்கலாமா அடிக்க கூடாதா? அடிப்பேன்னு சொல்லு. படிப்பு முக்கியமா முக்கியம் இல்லையா? படிப்பு தான் முக்கியம். என்னமா டாக்டரா இன்ஜினியராவியா? உனக்கு என்ன ஆகணும் தோணுது ஆல்ரெடி. குழந்தைங்க வந்து நம்மளால உருவாச்சு, நமக்காக உருவானது இல்ல. அதனால குழந்தைங்க நல்லா படிக்கணும், அதை என்னமோ பண்ணட்டும். அதனால மக்களே இப்ப எது திரும்ப இவ்வளவு ஐஸ் வைக்கிறேன், அச்சுக்குட்டி இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். நேத்தே அவனை சமாதானப்படுத்தி கொஞ்சிட்டேன். வந்து அர்ஷத் இன்னும் கொஞ்சம் வந்துருவான். அவன் வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தாலும் சரி என்னன்னாலும் சரி அவன் வந்து இவர்கிட்ட கேட்கிற ஒரே விஷயம் காளான் ஃப்ரை வாங்கிக்குவேன். நான் நிறைய யூடியூப் சேனல்ல காளான் ஃப்ரை பாத்துருக்கேன் மக்களே, ஆனா செஞ்சது இல்ல. பட் இன்னைக்கு வந்து வாங்கிட்டு வந்தாரு. ஆனா என்ன பிரச்சனை, அவ்வளவு மண்ணு மச்சான். இது கழுவிட்டு தான் போகணும். அதான் ஃபுல்லா அவ்வளவு வாஷ் பண்ணேன். 10-15 வாஷ்க்கு மேல பண்ணிருக்கேன். அதை அதான் நல்லா கழுவணும். ஆமா, கழுவி கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஆமா, வேக வைக்கணுமா ஒரு இதுல அம்மா சொன்னாங்க. சோ வந்து முதல்ல நம்ம குட்டி குட்டியா கட் பண்ணி இது எப்படி கட் பண்றது, இந்த அளவுலாம் கட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சோ வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணிப்போம். நம்ம வந்து செஞ்சு இன்னும் கொஞ்சம் கப் எடுக்குவோம். அப்படி பண்ணாமா? என் நிலைமை பாத்தீங்களா, யாரு சொல்லி தர்றாரு? என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. என்ன பண்றேமா நானா? காளான் ஃப்ரை. அர்ஷத் அண்ணனுக்கு உனக்கு 2 பேரும் எனக்கு முக்கியம் தானே. உனக்கு எப்படி இன்னொரு தடவை அடிச்சுக்க. உன்னோட சமையல் எப்படி இருக்குன்னு அது டேஸ்ட் பண்ணி பார்த்திருக்கு. வீணானே குலகராஜா போயிரு. அம்மா எப்படி சமைப்பேன்? சூப்பரா சமைப்பனா இல்ல சுமாரா சமைப்பனா? ஏய் என்ன பண்றீங்க? என் தலைவன் சிங்க வந்துட்டாடா. ஆனா கடையில இவ்வளவு காளான் போடுவாங்களா மச்சான்? நான் வீட்டுல பார்த்தேன் காளானே போட மாட்டாங்களா, முட்டை பசா போடுவாங்களாம். கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொன்னாங்களா? அது கடையில வாங்கினதுமா. ஆமா, இந்த ரோட்ல ஒரு கடை இருந்துச்சு அங்க. ஏய் இத காமிங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம். இது எப்படி பண்றது? விளையாடுங்க. பிள்ளைகளை அடிச்சு உங்க வீட்டுல பிள்ளைகளை அடிச்சா என்ன மக்களே பண்ணுவீங்க அதை சொல்லுங்களேன். அவங்களாம் யாருமே பிள்ளைய அடிக்க மாட்டாங்க. நான் மறுபடியும் சொல்றேன் மச்சான், இப்ப ஒரு புள்ள வந்து சரியா சாப்பிடல அப்படின்னா அடிக்கூடாது. அது வந்து விளையாடுது அடிக்கூடாது, சேட்டைப்படுது அடிக்கூடாது. குழந்தைனா சேட்டை பண்ணும். ஒழுக்கத்துல ஒரு சின்ன விஷயம் தப்பா இருந்துச்சு, இன்னைக்கு அடிக்கலன்னா நாளைக்கு நம்ம தான் செருப்படி வாங்கணும். கெட்டதும் பண்றான் நல்லதும் பண்றான், இவனை புரிஞ்சுக்கிறவே முடியலையே முருகா. போதும் மச்சான் பாருங்க, போதும்ல. சோ வந்து நம்ம சும்மா அந்த லைட்டா ஒரு இது சுடுதண்ணியில அழுக்காக வேக வச்சது, அது அப்படியே அந்த வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். அவ்வளவுதான். என்ன நிஷா வாழைப்பூ மாதிரி இருக்கு? இதுதான் நானுமே பயத்துல தானே பாத்துக்கிட்டு இருக்கேன். டேய் சும்மாறா,
நானே நொந்து போயிருக்கேன். வாஷ் பண்ணிட்டேன். அப்படியே போட்டுருவோம். இருமா வரேன். இப்ப இதுல என்னெல்லாம் மசாலா போடுறது அப்படின்னா இஞ்சி பூண்டு, கார்ன்ஃபிளவர் மாவு, அதுக்கப்புறம் வந்து மைதா மாவு, இப்படி ஏதாவது எடுத்து போட்டோம்னா நம்ம போய் சேர முடியாது. இஞ்சி பூண்டு விழுது, garlic ginger paste, கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. போதும் போடு சுத்திலும் போதும் பயமா இருக்கு. அதுல வந்து நம்ம இது வரைக்கும் காஷ்மீர் சில்லி பவுடர் நம்ம வீட்டுல அவ்வளவா யூஸ் பண்ணதே இல்ல மக்களே. கொஞ்சமா போட்டுப்போம். நீ என்னமோ மெடு சொல்ற? எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? யாரு இதுல சமைக்கிறான்னு. மைதா மாவு. ஓகேடா அதான் மைதா மாவு பிடிக்கும். போட்டுட்டேன். மைதா மாவு ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கார்ன்ஃபிளவர். நமக்கு எப்பவுமே கொஞ்சம் வச்சிருப்பாங்க சிக்கன் கார்ன்ஃபிளவர் இந்த மாதிரி வந்துடும் நினைக்கிறேன். அவ்வளவுதான். சரி, இந்த உப்பு கடைசியா தான் உப்பு போடுவாங்க. இப்ப இதுல பெரட்டுறதுனால சால்ட் போட வேணாம். நம்ம வந்து கொஞ்சம் வச்சு உப்பு கறி உப்பு போட வேணாம், சால்ட் போடுவோம். ஆமா இவ்வளவு போதுமா மச்சான்? போடு. ரொம்ப தப்புங்க. இதெல்லாம் தெரியாம எப்படி ஹோட்டல் நடத்துறதுக்கு வந்தீங்க? சஃபா ஸ்மெல் பண்ணு, எப்படி இருக்கு? தேங்க்யூ ஷெஃப். இந்த மாதிரி வருது. அப்புறம் கொஞ்சம் எடுத்தது இப்படி இருக்கு மக்களே. அப்படியே கொஞ்சம் ஆனியனை மட்டும் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஹஸ்பண்ட் எங்கன்னு பாக்குறீங்களா? யூனிஃபார்ம் துவச்சு மொட்டை மாடியில காய போட்டிருந்தாரு. அது என்ன கலர் நீயே சொல்லு. வாவ், அடியே சப்பா சப்பா சாப்பிடணும் சப்பா. நமக்கு சோறு தான் முக்கியம். அவ்வளவுதான். இப்படி மொத்தமா திட்டா என்னைக்கு நான் அவனுக்கு செஞ்சு கொடுக்கறது? அடுத்தது உன்னையவா அவனையா? கோவப்படாதீங்க சார். ஆக்சுவலா என் ஹஸ்பண்ட் வந்து நிறைய பேர் கேக்குறீங்க ஏன் வந்து ஃபாரின் கண்ட்ரிக்கெல்லாம் அவரை கூட்டிட்டு போக மாட்டீங்கன்னு. இதுதான் ரீசன். அவரால் எங்கேயும் வர முடியாது. ஏன்னா இந்த யூனிஃபார்ம் போட்டதுனால லீவும் கிடைக்காது, வேற வழியும் இல்ல. உள்ளுக்குள்ள எங்க வேணாலும் போய்க்கலாம். ஏமாச்சா டெல்லி, ஹைதராபாத் அந்த மாதிரி போலாம். இந்தியாவுக்குள்ள எங்க வேணாலும் போலாம். ஆனா எனக்கும் ஆசைதான், நீ போகும்போதெல்லாம் வந்துட்டு நானும் கூட வரணும். பேசாம ரிசைன் பண்ணுங்க. யார பாத்திரம் வந்து பண்றீங்க? உத்தியோகம் புதுசு அடிச்சின மக்களே, எந்த ஒரு வேலையும் யாருக்காகவும் விட்டு கொடுத்துறாதீங்க. ஏன்னா வேலை கிடைக்கிறது இந்த காலத்துல குதிரை கொம்பா இருக்குது. ஐயோ தின்னு மச்சான். மாட்டிக்கிட்டான் காட்டேருமே மாட்டிக்கிட்டான். வந்துட்டான் காளானு அம்மா யாரு காளான் பிடிக்கும்? சரி இன்னைக்கு என்ன எக்ஸாம்? எப்படி எழுதுன? இவன் ஒருத்தன்டா. ஒரு நிமிஷம், நீங்க வாய் வச்சா எல்லாம் நல்ல மார்க் தான் எடுப்பான். மல்லித்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டா போதும். ஏற்கனவே உங்களுக்கு காரம் போட்டுருக்கோம். கொஞ்சமா நம்ம வந்து கரம் மசாலா. ஆக்சுவலி வந்து நம்ம கடையில எந்த பொருளுமே பெருசா இது வரைக்கும் வாங்கினது இல்ல. ஆனா இது ரெண்டுமே போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. அதனால இதை வாங்கிட்டு வர சொன்னேன். எனக்கும் எதுக்கு ஊத்துறோம்னு தெரியாதுடா, சும்மா தான் ஊத்துறேன். இதெல்லாம் எதுக்கு ஊத்துறோன்னு தெரியாம ஊத்திட்டு இருக்காங்க ஐயா. என்னடா நடக்குதுங்க? இருங்க மச்சான். அப்பெல்லாம் இப்ப வந்து எனக்கு சஃபா ஹெல்ப் பண்ண போறா. நீங்க தான் ரொம்ப நேரம் ஊத்தணும் நீங்க. சஃபா வேணாம் நல்லா தீயிட்டோம் ஐயா. அச்சது உனக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பிச்சு போடு. ஆனா அந்த ரோட்டு கடை பிளேவர் வருதுல மச்சான். யாப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. பாரு உப்பு பாக்கலாம். உனக்கு தானே பிடிக்கும், நீ ஏன் உப்பு பாரு. உப்பு போடணும். பர்ஃபெக்ட்டா இருக்கு. சோ வந்து இப்ப காளான் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு கப்ல நம்ம வந்து அர்ஷத்திட்ட வந்து டேஸ்ட்டுக்கு கொடுப்போம். பட் நம்ம இப்படியே கொடுக்க முடியாது இல்ல மக்களே. அதனால இது வந்து நம்ம கடையில வாங்கினதுதான். வெங்காயத்தை தூவி அவ்வளவுதான். சோ ரெடி நம்மளுடைய காளான். இது வந்து நீங்க நினைச்சிருக்கலாம் வீட்டுல கூட பண்ணாம கடையில கூட வாங்கிருக்கலாமே அப்படின்னு. பட் இது என்ன பொறுத்த வரைக்கும் பயங்கர ஸ்பெஷல். அதாவது தனியா செய்ய ஆரம்பிச்சு குடும்பமா செஞ்சு முடிச்சிருக்கோம். வாங்க சப்பா பேபி வாங்க டேஸ்டிங்க்கு போலாம். பேபி வாங்க இங்க வாங்க. நல்லா இருக்காடா? எப்படி இருக்கு சஃபா?
அப்படியே கோவமா இருக்கல்ல. வாய் திறக்க முடியாத அளவுக்கு இருக்குன்னாக்க நீங்க என்ன இங்க வாங்க, நான் சொல்றேன் டெஸ்ட். சப்பா இங்க வா, அம்மாட்ட வாங்க. அம்மா இது தரேன். இந்தா தங்கப்பிள்ள வாங்கிக்கடி. அம்மாட்ட வா. இப்ப நான் டேஸ்ட் பண்றேன். நார பையில படுத்துறாயா என்ன? அர்ஷத், அத்தாக்கு ஒரு வாய் விட்டுங்க. இப்ப சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. கருத புடிச்சு முடுக்கல மாறினா சிக்கிட்டு. நல்லா இருக்கல. ஏதோ 6 அடிக்கிற மாதிரி ஓங்கிட்டு டொக்கு வச்சுட்ட. அச்சே, உனக்கு பிடிச்சிருக்கலடி. சப்பாக்கு என்ன வேணும்? அது வேணுமா? இருங்க, அம்மா குட்டி எடுத்துட்டு வரேன். ஐயா, இப்படி வெக்கமில்லாம அவன் வாங்கிறதுக்கு நானே ஃப்ரெஷ்ஷா போட்டு வருவேன்ல. வாங்க, நம்ம 2 பேரும் சாப்பிடுவோம். கொடுத்துருக்கீங்க. சஃபா நல்லா இருக்கா? அவன் இந்த கவர்மெண்ட் சாப்பிடுறாடா, ஆனா அதுவே நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிடுறா. சோ என்னதான் இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பாதி. மக்களே, உங்களுக்கானது. உங்களுக்கானது அத்தா வைக்குளுக்கு. சோ மக்களே, ரொம்ப சிம்பிளா இருந்தது வீடியோ. ஆனா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு குடும்பத்துல எல்லாருமே ஒன்னா உட்காந்து ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு, அதுவும் அர்ஷத். சரி, நான் உனக்கு அங்க ஃப்ரெஷ்ஷா அடுத்தவங்க திருடி திங்காதேன்னு பல தடவை சொல்லிருக்கேன். இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அங்க அம்மா உனக்கு கிச்சன்ல வச்சிருக்கேன், எடுத்துறேன். என்ன ஒரு விஷயம்னா, நம்ம குழந்தைங்களை கண்டிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். தயவு செஞ்சு இந்த பிசாசுகள் இருந்து என்னை காப்பாத்துக்க மக்களே. பின்னாடி பெரிய பிசாசு இருக்கலாம், அநியாயம் பண்ணுவது. புடுங்கி பிள்ளைங்கள்ட்ட தின்றோம், அங்க கடந்து கத்துதுங்க. சரி, அமைதியா இருங்க. சோ அதனால வந்து நம்ம என்ன வேணாலும் நம்ம வந்து கண்டிஷன் பண்ணி கொண்டு வரும்போது சின்ன சின்ன ஹாப்பிக்காக நாங்க வந்து இந்த வீக்லி ஒன்ஸ் எல்லாம் வெளியில கூட்டிட்டு போவேன் சாப்பிடறதுக்காக. அது மாதிரி ஏதாவது ஒண்ணு பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா பிள்ளைங்க வந்து ஜாலியா ஆயிருவாங்க. அடுத்து எக்ஸாம்க்கு வந்து நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளவுதான். நம்ம எப்பெல்லாம் வீட்டுல இருக்கோமோ அப்பெல்லாம் அவங்க கூட ஏதாவது ஒரு ஃபன்னியான மூமெண்ட் எனக்குள்ள நடந்துகிட்டே இருக்கும். ஆனா அதை நான் வீடியோவை கவர் பண்ணணும்னு நினைச்சது இல்ல. பட் இன்னைக்கு வந்து மாதிரி ஜாலியா இருந்தது இந்த வீடியோ நம்ம எடுத்து வச்சுக்குவோம் அப்படின்னு. சோ அதனாலதான் அதையுமே உங்க கூட எப்படி திங்கிறானுங்க. நான் எண்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன், தின்னுகிட்டு இருக்கீங்க மனசாட்சி இல்லாம. சோ மக்களே, மறக்காம எங்க கருப்பு ரோஜா யூடியூப் சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சபா, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. சப்ஸ்கிரைப் மீ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, சோ உங்க வீட்டுல இந்த மாதிரி அனுபவம், உங்க குழந்தையோட ஏதாவது இந்த மாதிரி பயங்கரமா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க அவங்களுக்கு ஸ்பெஷலா ஏதாவது பண்ணி கொடுத்த மொமெண்ட் இருந்ததா, சோ கண்டிப்பா நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ சோ மச். நன்றி, பாய்.